வணக்கம். டேட்டா இன்ஜினியரிங் இப்போ ரொம்பவே அதிகமா பேசப்படுற ஒரு துறை. பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிக்கலா தெரிஞ்சாலும் அதோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபம். இன்னைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை வச்சு இந்த துறையை நாம எளிமையா விளக்க போறோம். முதல்ல இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்குதுன்னு பாப்போம். நாம இப்போ ஒரு டேட்டா கடல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லைட பாருங்களேன். 2012க்கும் 2021க்கும் நடுவுல டேட்டா உலகம் எவ்ளோ மாறி இருக்குன்னு. சில வருஷத்துல எத்தனை புது புது கருவிகள், தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு பாருங்க. இது ஒரு பெரிய சவால் இல்லையா? அப்போ கேள்வி இதுதான். இந்த டேட்டா குழப்பத்தை எப்படி கட்டுப்படுத்தி மூலத்தரவை ஒரு உண்மையான மதிப்பா மாத்துறது? அதுக்கான பதில்தான் டேட்டா இன்ஜினியரிங். அது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட பயணத்திட்டம் இதுதான். முதல்ல டேட்டா இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு டேட்டா பாயிண்டோட பயணம் எப்படி இருக்கும், அதுக்கான விதிகள் என்ன, கடைசியா இந்த கட்டமைப்பு ஏன் அவ்வளவு முக்கியம்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க அடிப்படையிலேருந்தே ஆரம்பிக்கலாம். அப்படின்னா என்ன இந்த டேட்டா இன்ஜினியரிங்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மூலத்தரவை அதாவது ரா டேட்டாவை எடுத்து அதை உயர்தரமான சீரான தகவலா மாத்துறது. எதுக்கு? அனாலிசிஸ், மெஷின் லேர்னிங் மாதிரியான அடுத்த கட்ட வேலைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு. இந்த வேலையை செய்யறதுக்கான சிஸ்டம்ஸை உருவாக்கி அதை பராமரிக்கிறது தான் டேட்டா இன்ஜினியரிங்கோட முக்கிய பணி. இந்த பெரிய வேலையை ஒழுங்கா செய்ய ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? அதுக்கு பேரு தான் டேட்டா இன்ஜினியரிங் லைஃப் சைக்கிள். இதுதான் அந்த லைஃப் சைக்கிள். இது நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. ரா டேட்டாவை எப்படி ஒரு பயனுள்ள தகவலா மாத்தலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிக்க இந்த மனவரைபடம் நமக்கு உதவும். வாங்க இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு டேட்டா பாயிண்ட் கண்ணோட்டத்துல இருந்து யோசிப்போம். அதோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பயணத்துல 5 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. நம்மளோட பயணம் ஜெனரேஷன்ல, அதாவது உருவாக்கத்திலிருந்து தொடங்குது. இங்கதான் டேட்டா பிறக்குது. அது நீங்க யூஸ் பண்ற ஒரு மொபைல் ஆப், ஒரு சென்சார் இல்ல ஒரு வெப்சைட்டா கூட இருக்கலாம். இதுதான் டேட்டா இன்ஜினியரிங் பயணத்தோட தொடக்கப்புள்ளி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டேட்டா இன்ஜினியர்ஸ் பொதுவா இந்த டேட்டாவை உருவாக்குறதில்ல. அந்த சிஸ்டம்ஸும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்காது. அவங்க தான் இந்த மூலத்தரவோட முதல் கஸ்டமர்ஸ். டேட்டா உருவானதும் அதுக்கு இருக்க ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுதான் ஸ்டோரேஜ், அதாவது சேமிப்பகம். இது இந்த முழு லைஃப் சைக்கிளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஆமா, டேட்டாவுக்கு வாழ ஒரு இடம் தேவை. ஸ்டோரேஜ்ங்கிறது ஒரே ஒரு கட்டத்துல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. இந்த முழு பயணத்திலயும் அது தேவைப்படும். சரியான ஸ்டோரேஜ் முறையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ அந்தந்த சோர்ஸ்ல இருக்கிற டேட்டாவை நம்ம சிஸ்டம்குள்ள கொண்டு வரணும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் இன்ஜெக்ஷன், அதாவது உள்ளிழுப்பு. இந்த இன்ஜெக்ஷன் பகுதி தான் பல நேரங்கள்ல ஒரு பெரிய தடையா இருக்கும். டேட்டாவை அதோட மூலத்துல இருந்து நம்ம சேமிப்பகத்துக்கு நம்பகமான முறையில வேகமா கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா மத்த எல்லா வேலையும் பாதிக்கப்படும். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான கட்டம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க தான் அந்த மூலத்தரவுக்கு அர்த்தம் கொடுத்து அதை ஒழுங்குபடுத்துறோம். உண்மையான மதிப்பு இங்க தான் உருவாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல தான் ரா டேட்டாவை கிளீன் பண்ணி சரி பார்த்து நமக்கு தேவையான வடிவத்துக்கு மாத்துறோம். எதுக்குன்னா ரிப்போர்ட்ஸ், அனாலிசிஸ், மெஷின் லேர்னிங்னு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு. சொல்லப்போனா ஒரு மேஜிக் மாதிரி தான் இது. கடைசியா நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுதான் சர்விங். அதாவது நாம தயார் பண்ணின தரமான டேட்டாவை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறது. இங்கதான் அந்த மேஜிக் உண்மையாவே நடக்குது. சுத்திகரிக்கப்பட்ட உயர்தரமான டேட்டாவை டேட்டா அனலிஸ்ட்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட்ஸ், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம கொடுக்கறோம். அவங்க இதை பயன்படுத்தி முக்கியமான பிசினஸ் முடிவுகளை எடுப்பாங்க. இதுதான் இந்த முழு ப்ராசஸோட பலன். இந்த 5 ஸ்டேஜும் நல்லபடியா நடக்கணும்னா சில அடிப்படை கொள்கைகளை நாம எல்லா நேரமும் ஃபாலோ பண்ணணும். அத நாம பயணத்துக்கான விதிகள்னு சொல்லலாம். இவைதான் அந்த 6 முக்கியமான விதிகள். இது தனித்தனி ஸ்டேஜஸ் இல்ல, இந்த முழு பயணத்திலையும் பின்னணியில இயங்கிட்டு இருக்கிற கொள்கைகள். உதாரணத்துக்கு செக்யூரிட்டியை எடுத்துக்கோங்க. டேட்டா உருவானதுல இருந்து கடைசி வரைக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டேட்டா எப்ஸ், இது முழு சிஸ்டமையும் ஆட்டோமேட் பண்ணி எல்லாம் சரியா நடக்குதான்னு பாத்துக்கும். இந்த விதிகள் இல்லாம நம்ம டேட்டா பயணம் பாதுகாப்பாவும் நம்பகத்தன்மையோடவும் இருக்காது. சரி, இவ்ளோ தூரம் பார்த்தாச்சு. ஆனா இந்த ஃப்ரேம்வொர்க் எதுக்கு இவ்ளோ முக்கியம்? இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து எப்படி மதிப்பு உருவாகுது? மெட்டா பிளேன் சிஇஓ கெவின் ஹூவோவோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. 2042ல கூட டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு 2 விஷயம்தான் முக்கியமா இருக்கும். ஒன்னு எஸ்கியூஎல், இன்னொன்னு இந்த புத்தகம். இதுலேருந்தே தெரியுது இல்லையா, டெக்னாலஜி மாறினாலும் இந்த அடிப்படைகள் எப்போதுமே நிலைச்சு நிக்குன்னு. இப்போ
இந்த டேட்டா குழப்பத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம்.